அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு வீடியோவில் சில பேர்த்துக்கு தெரியும், பல பேர்த்துக்கு தெரியாது. வாட்ஸ்அப்பில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ் என்ன, ட்ரிக்ஸ் என்ன, டெக்னிக்கலாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. நம்மளோட அடுத்த வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். முதலாவதாக பார்க்க போகிறது மல்டி மெசேஜ். 80s 90s இருந்தவங்க காலையில் எந்திரிச்சொன்ன 2 கையையும் தேய்ச்சி கண்ணில் ஒத்திக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலைக்கு போவாங்க. இப்போ இருக்கிற நம்ம பசங்க எந்திரிச்சொன்ன மொபைலை தேய்ச்சிக்கிட்டு எல்லோருக்கும் குட் மார்னிங் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலைக்கு போகிறாங்க. இந்த குட் மார்னிங் மெசேஜ் கூட ஒரு தடவை 5 பேருக்கு மட்டும்தான் அனுப்ப முடியும். 100 பேருக்கு அனுப்பணும்னா அட்லீஸ்ட் ½ hour ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த மல்டி மெசேஜ் மூலமா ஒரு தடவை குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புனா போதும், 100 பேருக்கும் அட் அ டைம்ல இண்டிவிஜுவலா போகும். அது எப்படின்னு பார்ப்போம். வாட்ஸ்அப் ஓபன் பண்ணுங்க. இப்போ ரைட் டாப்ல மேல இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணுங்க. இதுல நியூ குரூப்புக்கு கீழே நியூ ப்ராட்காஸ்ட் இது கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்க. நியூ ப்ராட்காஸ்ட் கீழே 0 of 256 செலக்டட் 256 பேரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களோட மெசேஜை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு. இப்போ நான் ஒரு டெமோ கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு 4 to 5 persons மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ 8 பேர் செலக்ட் பண்ணிக்கேன். ஓகே, கிளிக் பண்ணுங்க. எந்த மெசேஜ் நீங்கள் இதுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவோம் கிளிக் பண்ணுங்க. மெசேஜ் செலக்ட் பண்ணுவோம். இந்த மெசேஜ் எல்லாம் யாருக்கெல்லாம் டெலிவரி ஆயிருக்குன்னு பார்க்கறதுக்கு இது நல்லா அழுத்தி பிடிச்சிங்க. இந்த இமேஜை செலக்ட் ஆனதுக்கப்புறமா அந்த டாப் ரைட்டில் இருக்கிற அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு இன்ஃபோ கிளிக் பண்ணுங்க. 4 பேருக்கு டெலிவரி ஆயிருக்கு. இந்த மெசேஜ் இண்டிவிஜுவலாக எப்படி டெலிவரி ஆயிருக்குன்னு பாருங்க. கண்டிப்பாக இந்த ட்ரிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். வாங்க அடுத்த கமெண்ட்டுக்கு போவோம். இப்போ பார்க்கக்கூடிய கமெண்ட் பேர் சாட் பின். இது ரொம்ப பழசு தான். எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது தெரியல. தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. அதாவது நம்ம ஒரு ஆஃபீஸில் நோட்டீஸ் போர்டில் முக்கியமானதெல்லாம் நம்ம பின் பண்ணி வைப்போம். அதே மாதிரி தான் வாட்ஸ்அப்பில் முக்கியமானதை பின் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் சாட் பின். இந்த சாட் பின்னால என்ன யூஸ்னா, யூஸ்ஃபுல்லாகவே வாட்ஸ்அப்பில் ரீசன்ட் கம்யூனிகேஷன் மட்டும் தான் டாப் லிஸ்ட்டில் இருக்கும். பழைய கம்யூனிகேஷன் எல்லாமே கீழே போயிட்டே இருக்கும். இப்போ பின் பண்ணி வச்சிட்டோம்னா அவங்க கம்யூனிகேஷன் பண்ணாலும் சரி பண்ணலினாலும் சரி அந்த லிஸ்ட்டு மட்டும் டாப்லேயே இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மை நம்பர் 1 இருக்கு பார்த்தீங்களா, அதை நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். லாங் ப்ரெஸ் பண்ணோன்னே மேலே பாருங்க பின் வருதுங்களா, மேலே அந்த பின்னை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ மை நம்பர் மேலே வந்து பின் ஆயிடுச்சு. இது மாதிரி டோட்டலாக 3 பேர்த்துக்கு மட்டும்தான் பின் பண்ண முடியும். இனி வரக்கூடிய மெசேஜ் எல்லாமே இந்த 3 பேர்த்துக்கும் கீழே தான் வரும். இப்போ பாருங்க, ரீசெண்டாக வந்த மெசேஜ் எல்லாமே அந்த சாட் பின் பண்ணினதுக்கு கீழே தான் வந்திருக்குது பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பார்க்க போகிற ட்ரிக்கு ரீட் ரிசிப்ட். நம்ம அனுப்புகிற மெசேஜ் அவங்களுக்கு டெலிவரி ஆயிடுச்சா, அவங்க படிச்சிட்டாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் ப்ளூ டிக் தான். ஒரு சில நேரங்களில் ஒரு சில பர்சன்னால வரக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு நமக்கு வந்த மெசேஜை நம்ம இன்னும் படிக்காத மாதிரி காமிக்கணும். ஆனால் நம்ம படிச்சிருக்கணும். அப்படின்னா அவங்கள பொறுத்தளவுக்கு ப்ளூ டிக்கு ஆயிருக்கக்கூடாது. அது எப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இப்போ 2 மொபைல் வச்சிருக்கிறோம். இதில் ரைட் சைடில் இருக்கிற மொபைல்லேருந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற மொபைலுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம். ஹாய் ஹவ் ஆர் யூன்னு போடுறான். அனுப்பிச்சிட்டேன் பாருங்க, இங்கே வந்துருச்சு. சரி, இது இப்போ ஓப்பன் பண்ணுறோம். இங்கே ரீட் பண்ணியாச்சு. இங்கே எப்படி தோணுது, இங்கே இப்போ ரீட் பண்ண மாதிரி காமிக்குது. ஓகே, இப்போ நம்ம ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணுவோம். வெளியில் வாங்க. இப்போது இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற மொபைலில் மேலே இருக்கிற 3 டாட்டில் கிளிக் பண்ணுறோம். செட்டிங்ஸ் போங்க. அதில் அக்கௌண்ட்ஸ் போங்க. அதில் ப்ரைவேசி போங்க. இதில் ரீட் ரிசிப்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரீட் ரிசிப்ட் ஆனில் இருக்குது. ஆஃப் பண்ணுங்கள். ஆஃப் பண்ணிட்டு வெளியே வாங்க. வெளியே வாங்க. வெளியே வாங்க. இப்போது இங்கே ஒரு மெசேஜ் அனுப்புவோம். அதே சேம் ஒரு மெசேஜ் அனுப்புவோம். மறுபடியும் சேம் மெசேஜ் கொடுக்குறேன். ஹாய் ஹவ் ஆர் யூ சென்ட் பண்ணுறேன். டிஸ்பிளே ஆயிடுச்சு. இப்போது இங்கே என்ன டெலிவரி கொடுத்த மாதிரி இருக்குது. ஓகே, நேராக இங்கே வரேன். ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நம்ம இங்கே ரீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த செட்டிங்ஸில் மாற்றதுனால இங்கே ப்ளூ டிக்கு தெரியக்கூடாது. இங்கே வாங்க, ப்ளூ டிக்கு தெரியல. ஸோ இந்த மெசேஜ் இப்படி டிஸ்பிளே ஆகிறப்ப என்ன தோணும், அனுப்பின மெசேஜ் அவருக்கு போய் சேர்ந்துருச்சு, இன்னும் அவர் படிக்கலைன்னு தான் தோணும். ஆனால் ஆக்சுவலாக நம்ம படிச்சிட்டோம். அங்கே டிஸ்பிளே ஆகிறது ப்ளூ டிக் தெரியாது. ஓகேங்களா? இந்த கமெண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க அடுத்த கமெண்ட்டுக்கு போகலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ட்ரிக்கு ரீட் ரிசிப்ட் ஃபைண்ட்.
அதாவது நமக்கு வந்த ரத்தம் அவனுக்கு வந்த தக்காளி சட்னியா? இதுக்கு முன்னால சொன்ன ரீட் ரிசிப்ட் ட்ரிக்கை அவன் நமக்கே யூஸ் பண்ணிட்டான்னா இப்போ அவன் நம்ம அனுப்பின மெசேஜை படிச்சிருக்கானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு முன்னால் பார்த்த ரீட் ரிசிப்ட் ட்ரிக்கில் லெஃப்ட் சைடில் இருக்கிற மொபைலில் என்ன பண்ணியிருந்தோம், செட்டிங்ஸில் ப்ரைவசியில் ரீட் ரிசிப்ட் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருந்தோம். அது அப்படியே இருக்கட்டும், வெளியே வாங்க. இப்போது இந்த ரைட் சைடில் இருக்கிற மொபைல்லேருந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன், கால் மீ அர்ஜென்ட். ஸோ இங்கே அனுப்புகிறேன், இங்கே டெலிவரி ஆயிடுச்சு. ஸோ இதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இதை ரீட் பண்ணிட்டேன். இங்கே என்ன டிஸ்பிளே ஆகுது, அந்த ப்ளூ டிக்கு வரல. ஸோ நம்ம படிக்காத மாதிரி தான் இருக்குது. இப்போது இது ஒரு ட்ரிக்கு என்ன பண்ணுறோம், இதில் வாய்ஸ் மெசேஜ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 செகண்டுக்கு அனுப்பிச்சுட்றீங்க. இங்கே டெலிவரி ஆயிடுச்சு. ஸோ இந்த வாய்ஸ் மெசேஜை நான் இங்கே படிக்கிறேன். வாய்ஸ் மெசேஜை பார்த்ததுக்கப்புறமா இங்கே எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். வாய்ஸ் மெசேஜ் ப்ளூ டிக் வந்திருக்கும், மேலே இருக்கிறது வந்து ஜஸ்ட்டு படிக்காத மாதிரி இருக்கும். இந்த ட்ரிக்கோட பர்பஸ், நம்ம அனுப்பின மெசேஜ் அவங்க படிக்கலைன்னு சொன்னாங்கன்னா இந்த வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுட்டோம்னா அவங்க படிச்சிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது 100% நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். நான் சொல்லியிருக்கிற இந்த 4 ட்ரிக்கும் புதுசு கிடையாது, பழசு தான். ஆனால் இந்த 4 ட்ரிக்ஸில் எந்த ட்ரிக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அது இன்னும் எங்களை உற்சாகப்படுத்தும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். See you again in next videos.